ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம் கோகுடன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அக்சசரிஸ் வந்து எடுத்திருக்கோம், ஒரு 10,000 எவ்வளோக்கு. ஸோ இந்த அக்சசரிஸை தான் நம்ம இப்போ வந்து என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி, ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து நான் பிரிக்கவே போகிறேன். ஸோ டைம் இல்லாததுனால சரி நம்ம வீடியோவுக்கும் இது எடுத்து போடலாம் இல்லையா, அன்பாக்சிங், அதனால தான். ஓகே, அக்சசரிஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு வந்து பார்சலு. ஸோ இதுதான் நம்மளோட பார்சல். ஸோ இது நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல லைட்டாக வந்து ஆயில் மாதிரி இருக்கும். இது எங்கள் வீட்டு குட்டி பண்ணது, மேலே வந்து ஊற்றி விட்டாரு, அதனால தான் அப்படி இருக்கு. ஸோ நம்ம டேங்க் வந்து வைக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ நம்ம டேங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ண போகிறோம், திருப்பி ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எடுத்திருந்தோம். இந்த அக்சசரிஸ் எல்லாமே அதுக்காக தான் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபீடு. இது வந்து ஃபார்ம் ஃபீடு ஒரு 1 kg வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம பிளாட்டியும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பாட் டைலு இது எல்லாமே எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்காக இது. ஸ்பாட் டைலு, ஆஃப் மூன் பிளாக்கு, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாலிஜ் எடுத்துருந்தோம், ஆரஞ்சு மாலிஜ் எடுத்திருந்தோம். ஸோ நான் தான் வந்துட்டு இது பிளாட்டின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃபார்ம் ஃபீட், அதுக்காக எடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் பேக் பண்ணுறதுக்கான கவர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கவர்ஸ் தான். ஸோ 2 சைஸ் வந்து எடுத்திருக்கோம், 1 kg வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே ரிட்டைல் ரேட் வந்து நான் கொடுக்குறேன், சரியா? ஏன்னா சில சமயம் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் உங்கள் ஏரியாவில் என்ன வரும் அப்படின்றத நான் ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து 2 ஃபிஷ் நெட் வந்து வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏர் கண்ட்ரோலர் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஏர் கண்ட்ரோலர், கொஞ்சம் வந்து குவாலிட்டியான ஏர் கண்ட்ரோலர் இது. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக பார்க்குற ஏர் கண்ட்ரோலரை விட இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் நார்மலாக பார்க்குறத விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ளவரான்ஸ் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கான அக்சசரிஸ் தான் இது எல்லாமே. அந்த பேசிக் பண்ணி தான் அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸோ சூப்பர் ரெட்ஸின் பிராண்ட், இது என்னோடய ஃபேவரட் பிராண்ட் இது ஃபிஷ் ஃபுட்லேயே. ஸோ நல்ல வந்து கலர் என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான பிராண்ட். இதோட ரிவ்யூ ஆல்சோ வந்து நான் கொடுத்துருக்கேன், முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கூட நான் இதை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி விடுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏர் டியூபு, அப்படியே ஒரு ஃபுல் ரோல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு 50 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 50 மீட்டர் இருக்கும். ஸோ அதோட ஏர் டியூப் தான் இது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஏர் டியூப் இதுவும். ஸோ இது ஒரு ரோல் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவரான் 5-in-1 கிட்டு. ஸோ இது ஆல்சோ நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது பண்ணலைன்னா கூட இதையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எல்லா ஃப்ளவரான் ஹாபியஸ்ட்டுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது திருப்பி கூட நான் வந்து ரிவ்யூ பண்ணி கூட போடுறேன். ஸோ இது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ப்ரைஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 5-in-1 கிட்டு, ஃப்ளவரான் 5-in-1 கேர்னு சொல்லி வரும். இது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ கூட நான் எடுத்து போடுறேன் திருப்பி.
நம்ம யூஸ் பண்ணும்போது இது பார்க்கலாம். ஸோ இது நமக்கு யூசேஜ் இருக்குது, ஒரு ஃப்ளவரான நம்மளுக்கு ஃபிக்காக இருக்குது, அதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன். அது நெக்ஸ்ட்டு வந்து போயூவில் WA ஏர் பம்ப்பு. இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏர் பம்ப் இது. ஸோ இது வந்து U919 வரும், சாரி 9900 சொல்லி வரும் போயூவில். ஸோ WA ஏர் பம்ப் இது ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாலிக்கும் நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்வாட் டைலுக்கும் நம்ம வந்து போடுறதுக்காக தான் இதை வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ ஒரு செட்டப் பண்ணுறதுக்கான ஏர் ப்ளோவர் இது. இதோட HAP80 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ப்ளோவர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். HAP18 சொல்லி வரும். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு போடுறேன். பட் இதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு தனியாக வந்து போடுறேன். இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் அக்சசரிஸில் கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து போடுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோ நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது எப்படி பண்ணுறது, எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவில்லாத வீடியோஸ் தான் நிறைய வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போதும் சரி, எப்படி எடுத்து நான் உங்களுக்கு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா டேங்க்கு, அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, நம்ம எடுத்துருக்க அக்சசரிஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதோட ஃபிக்ஸிங் இது எல்லாமே எப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.